ஹலோ மக்களே, பாண்டிய ஸ்டோர் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை இன்னொரு வீடியோவில் ஒரு குட்டி பிரேமாவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரதா இருந்தால் நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரவணன் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் அஞ்சலிக்கிட்ட எப்படி பேசுமோ அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன சரவணா, உன்னுடைய ஒய்ஃப் எதுவும் சொல்ல மாட்டாங்களா? இல்லை, அவங்க அவங்களுடைய அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. ஓ, ஒய்ஃப் கன்சீவாக இருக்காங்களா அப்படின்றாங்க. இல்லை கன்சீவாக இல்லை, சும்மா தான் அவங்களுடைய அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்படியே சரி ஓகேன்னு அஞ்சலியும் சரவணனும் நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிறாங்க. உன்னுடைய மேரேஜ் லைஃப்பில் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கேட்கவும், அஞ்சலி அவங்களுடைய மேரேஜ் லைஃப்பில் என்ன ஆச்சோ அதெல்லாம் இன்சிடென்ட்டு சொல்கிறாங்க. சாரி அஞ்சலி, நான் கேட்டு உன்னை ரொம்ப காயப்படுத்திட்டோம், சேச்சே அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் உன்னை காதலிச்சேன், உன்னை கல்யாணம் பண்ணியிருந்தால் கூட சந்தோஷமாக இருந்திருப்பணும் என்னவோ, ஆனால் என்னுடைய கெட்ட நேரம் இப்படி ஆயிடுச்சுன்றாங்க. சாரி, என்னால் தானே நீ அப்படி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டேன்றாங்க. சரவணா, நீ எதுக்கு ஏதோ கில்ட்டியாக ஃபீல் பண்ணிட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உனக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு, எனக்கு அப்படி ஒரு கெட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளே போயிட்டு வெளியே வந்துட்டேன். நீ அப்படி இல்லை ஒய்ஃப் கூட சந்தோஷமாக தானே இருந்துட்டுருக்க, அப்புறம் என்ன நீ ஃபீல் பண்ணுறேன்னு என்னுடைய வாழ்க்கையை பற்றி சொன்னால் நீ அதை எப்படி எடுத்துப்பன்னு கூட தெரியல அஞ்சலின்னு சொல்லி மனசில் நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க. என்னாச்சு சரவணா? இல்லை அப்பா கூப்பிட்றாரு, நான் அப்புறமா பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுறாங்க. சரி ஓகேன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் யோசிக்கிறது சரியே தப்பா? அதாவது தங்கமயிலை விட்டு நம்ம அஞ்சலியை ஏன் கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அடுத்து வரக்கூடிய பிரேமோவில் என்ன நடக்க போகுது, சரவணன் என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.